8/2/26 ஞாயிறு. பொதுக்காலம் 5ஆம் வாரம். இன்றைய புனிதர் புனித ஜெரோம் எமிலியானி, புனித ஜோசபின் பக்ரிதா கன்னி நினைவு. முதல் வாசகம். வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 7 முதல் 10. ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாரிடமிருந்து உங்களை மறைத்து கொள்ளாமல் இருப்பதுமன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உன்னை பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என்று அவர் மறுமொழி தருவார். உன் நடுவில் இருந்து நுகத்தை அகற்றிவிட்டு பிறரை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பிறர் பற்றிய பொல்லாதவன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை பட்டப்பகல் போலாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.